بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على نبينا وسيدنا وحبيبنا وقدوتنا وأسوتنا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صلاத்தும் சலாமும் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது உத்தம தோழர்கள் அனைவரின் மீதும் மற்றும் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவனை வணங்கி வழிபட்டவர்களாக அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் கால தொடர் உரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த முன்னறிவிப்புகள் என்கிற தலைப்பின் கீழே பல செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நபித்தோழர்களுடைய மரணங்களை நமக்கு முன்னறிவிப்பு செய்தார்கள். அதனுடைய வரிசையில் அடுத்ததாக நபி அவர்கள் குறிப்பிடுவது ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணத்தை பற்றி முன்னறிவிப்பு செய்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சிறப்பு என்ன என்பதை குறித்து நாம் சிறிது தெரிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். இவர்கள் தங்களது வாழ்க்கையில் அதிகமாக தர்மம் செய்த காரணத்தால் உம்முல் மசாக்கீன் என்று முஸ்லிம்களால் அழைக்கப்பட்டவர். ஒரு மனிதரை உம்முல் மசாக்கீன், ஏழைகளின் தாய் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் தர்மம் நிறைய தங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். சாதாரணமா அந்த பேர் யாருக்கும் கொடுத்துட முடியாது, அப்படிதானே? ஏழைகளுக்கு உதவுபவர், ஏழைகளை கரையேற்றுபவர், ஏழைகளுக்கு அடைக்கலம் தருபவர் அப்படின்னு என்னென்னமோ சொல்லணும். ஆனா அந்த வார்த்தைலாம் சும்மா சொல்லிட முடியாது. அதுவும் சஹாபாக்கள் முஸ்லிம்கள் சொன்னார்கள் என்றால் சாதாரணமா 1-2 தடவை அந்த மாதிரி உதவிகளை பார்த்துட்டு சொல்லிட முடியாது. நிறைய செஞ்சாதான் அந்த பேர் வாங்க முடியும். இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய நபியுடைய மனைவிமார்கள் அவங்களே சொல்றாங்க, நாங்களும் எங்கள் காலத்தில் தர்மம் செய்து வந்தோம். ஏன்னா அரசாங்கத்திலிருந்து நபியுடைய மனைவிக்கு ஒரு குறிப்பிட்ட பொருளாதாரம் கொடுக்க வேண்டும் என்பது மார்க்கத்தின் சட்டம். அந்த அடிப்படையில அவங்களுக்கு பொருளாதாரம் போகும். அந்த பொருளாதாரங்களை அவர்கள் தர்மம் செய்து விடுவார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் தர்மம் செய்வாங்க. அவங்க கொடுத்தது போக தர்மம் செய்ய எதுவும் இல்லை என்றால் வீட்டு வேலை செய்து அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை பெற்று தர்மம் செய்யக்கூடிய வழக்கம் உடையவர்களால் இருந்தார்கள் என்றும் ரசூலுடைய மற்ற மனைவிமார்கள் என்ன செய்றாங்க, நமக்கு தகவலை பதிவு பண்ணுவதை பார்க்கணும். அப்படின்னா அந்த தர்மத்தை எவ்வளவு அதிகமா உறுதியா தனது வாழ்க்கையிலே அவர்கள் கடைபிடித்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர். அதுபோக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களின் விஷயத்திலே 3 வசனங்களை, திருமறை வசனங்களை இருக்கிறார். ஒண்ணு என்னன்னா, ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்த சமயத்துல வலிமா விருந்து நடந்துச்சு. அந்த வலிமா விருந்துல நிறைய சஹாபாக்கள் கலந்துக்கிட்டாங்க. வலிமா விருந்து முடிஞ்சு உடனே அவங்க போகல, வீட்டிலேயே அமர்ந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, பேசிக்கொண்டே இருந்தாங்க. அல்லாஹ் வசனத்தை இறக்கி விட்டார், ஃபைதா தஐதும் ஃபன்தஷிரு, நீங்கள் சாப்பிட்டு விட்டால் நபியுடைய வீட்டிலிருந்து என்ன செய்யுங்க, உடனே புறப்பட்டு போயிடுங்க.
நீங்க அங்க உட்கார்ந்து ஆறாமற மற்ற விஷயங்களை நீங்கள் பேசிக்கொண்டு இருக்காதீர்கள் என்று அல்லாஹ் இறை வசனத்தை இறக்குகிறான். ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய திருமணத்தை ஒட்டி, அவருடைய வலிமா விருந்தை ஒட்டி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், இந்த வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா இன்னும் இந்த அளவுக்கு சிறப்புக்குரியவர்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அதாவது உங்க எல்லாரையும் உங்கள் குடும்பத்தினர் தான் எனக்கு திருமணம் செய்து வைத்தார். ஆனால் ஜெய்னபை பொறுத்தவரையில் ஜெய்னபை எனக்கு யார் திருமணம் பண்ணி வச்சா? 7 வானங்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அல்லாஹ் எனக்கு திருமணம் செய்து வைத்தான் என்று குறிப்பிட்டார். இது உண்மை, யதார்த்தம். எப்படி? ஜெய்னப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யாரை திருமணம் செய்திருந்தார்கள்? ரசூலை திருமணம் செய்ததுக்கு முன்னாடி யாரை திருமணம் செய்திருந்தாங்கன்னா, ஸெய்த் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகன். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரபுகளிடத்திலே ஒரு சட்டத்தை நிறுவுவதற்கு விரும்பினார். என்ன சட்டம்னா, வளர்ப்பு பிள்ளைகள் என்பவர்கள் சொந்த புள்ள மாதிரி ஆக முடியாது. சொந்த புள்ள மாதிரி அவங்களுக்கு சொத்து எழுதி இருக்கிறது. அதே மாதிரி அவர்களோடு சகஜமா பெண்கள் ஹிஜாப் இல்லாமல் இருக்கிறது. இந்த போன்ற விஷயங்களை எல்லாம் கடைபிடிக்க முடியாது. அதனால அவங்க அப்படி ஆக மாட்டாங்கிறத நிரூபிக்கிறதுக்காகவே அல்லாஹ் என்ன செய்தான் அப்படின்னா, ஸெய்த் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலாக்கு விட சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் திருமணம் செய்ய சொல்றான். அரபுகளுக்கெல்லாம் ரொம்ப கோபம், ரொம்ப வெறுப்பு. ஏன்னா வளர்ப்பு மகன்னு இவங்க சொல்லிட்டாங்க. ஊரெல்லாம் அதுதான் பதிவாகி இருக்கிறது. இந்த நேரத்துல தலாக்கு விட்டுட்டு அந்த பெண்ணை கட்டணும் அப்படின்னா, அப்படின்னா இவர் என்ன கலாச்சாரத்தை கொண்டு வருகிறார், ரொம்ப மோசமான கலாச்சாரத்தை கொண்டு வருகிறார் என்று அரபுகள் எல்லாம் ரொம்ப பயங்கரமா பேச ஆரம்பிச்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசித்த ஒரே விஷயம் இதுதான், செய்ய உடனே தயங்கின ஒரு விஷயம் இதுதான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இன்னும் கூடுதலாக பதிவு செய்யறாங்க, புகாரில பதிவு செய்யப்படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை திருக்குர்ஆனுடைய வஹீல வசனங்கள்ல ஏதேனும் ஒன்றை மறைக்க வேண்டும் என்று இருந்தால் இதை மறைத்திருப்பார்கள். ஆனா இதை கூட என்ன செய்யல, மறைக்கவே இல்லை. எல்லாத்தையும் அவங்க மக்களிடத்தில் ஒப்படைத்து விட்டார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிற அளவுக்கு ஒரு பாரதூரமான சட்டமா இருந்துச்சு. ஏன்னா அது புதுசு. வளர்ப்பு மகன்னு சொன்ன பிறகு அவங்க மனைவியை தலாக்கு விட்டு பிறகு கட்டுறது என்பது ஒரு வித்தியாசமான ஒரு கல்ச்சர் அவர்களுக்கு. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சான், எப்படியா இருந்தாலும் சரி வளர்ப்பு பிள்ளை என்பவர்கள் சொந்த பிள்ளை மாதிரி கிடையாது. அதை நிரூபிக்கிறதுக்காக நபியே நீங்க திருமணம் பண்ணுங்க என்று அல்லாஹ் என்ன செஞ்சான், திருமணம் செய்து வைத்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி 3 திருமறை வசனங்கள் அவர்களுடைய விஷயத்திலே இறக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனம், 2 வசனம் ஆச்சா, 3வது வசனம் என்னன்னா, ஜெய்னப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு போன போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேன் சாப்பிட்டார். அந்த தேனை ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா தான் விரும்பி ரசூலுக்கு கொடுத்தாங்க. தேன் குடிங்க அப்படி. தேன் குடிச்சிட்டு மற்ற மனைவிமார்கள் வீட்டுக்கு போனவொடனே என்னாச்சு, மற்ற மனைவிமார்கள்லாம் அவங்களுக்குள்ள பேசி வச்சுக்கிட்டாங்க. என்னன்னு, ரசூலுல்லாஹ் வந்தா உங்களிடத்திலிருந்து ஒரு கெட்ட சுமம் வருது அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லுவோம். அப்படி அதே மாதிரி எல்லா மனைவிமார்களும் சொல்றாங்க.
இது என்னையே அறியாமல் வருதோ, அப்ப இன்னிலிருந்து நான் என்ன செய்ய மாட்டேன், தேன் அருந்த மாட்டேன், அது எனக்கு ஹராம் என்று சொன்னதும் அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கிறான். யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக தப்தகி மர்வாத் அஸ்வாஜ். உங்க மனைவியுடைய பொருத்தத்தை நாடி அல்லாஹ் ஹலாலாக்கின ஒன்றை நீங்க எப்படி ஹராமாக்கலாம் என்று மற்ற மனைவிமார்களை கண்டித்தும் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஆதரித்தும் அந்த வசனம் என்ன செய்யப்பட்டது, இறக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். திருமறை திருக்குறான்ல அவங்களுக்காகவே இறக்கப்பட்ட 3 வசனங்கள் இருக்கிறது என்றால் இதுவே அவர்களுடைய சிறப்புக்கு போதுமான. இப்படிப்பட்ட அந்த நபி அந்த மனைவியை பற்றிய முன்னறிப்பை நபி அவர்கள் செய்யறாங்க. ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்ட விஷயம்தான், முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. எனக்கு பிறகு என்னுடைய மனைவிமார்களில் யாருடைய கை நீளமாக இருக்கிறதோ அவர்கள் தான் மரணிப்பார்கள் அப்படின்னு பொதுவா சொல்லிட்டாங்க. அப்ப எல்லா மனைவிமார்களும் தங்களுடைய கைகளை அளந்து பார்க்கும் பொழுது சௌதத் பின்த் ஸம்ஆ ரலியல்லாஹு அன்ஹா என்ற மனைவியினுடைய கரம் தான் மிக பெரியதாக இருந்திருக்கிறது. எல்லோரும் அவர்தான் மரணிப்பார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் மரணித்ததோ ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா. அப்பதான் அந்த சொல்லுக்கு அர்த்தம் விளங்கியது. கை நீளம் என்றால் உண்மையில் கை நீளம் அல்ல, அது தர்மம் செய்வதை குறிக்கும். கை நீளம் என்றால் தர்மம் செய்வது என்று பொருள் என்பதை மனைவிமார்களும் விளங்கிட்டாங்க, மற்ற சஹாபாக்களும் விளங்கிட்டாங்க. இப்ப நபி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு 9 மனைவிமார்களை முதலாவதாக இறந்தது ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. ஹிஜ்ரி 20வது ஆண்டு வஃபாத் ஆகுறாங்க. நபி அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு எத்தனை வருஷம் கழிச்சு? 9 வருஷம். 9 வருஷம் கழிச்சு என்ன செய்றாங்க, மௌத்தா போறாங்க. இப்படி அவர்களுடைய அந்த முன்னறிவிப்பு நிறைவேறியது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து நபி அவர்கள் அறிவிக்கக்கூடிய மரண செய்தி யாருது அப்படின்னா அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல நடந்த தகவலை சஹாபாக்கள் நமக்கு அறிவிக்கிறாங்க. இந்த செய்தியை பார்ப்பதற்கு முன்னால் அம்மா ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பு என்ன, நிறைய சொல்லலாம். ஏகப்பட்ட சிறப்புக்கு சொந்தக்காரர் அம்மா ரலியல்லாஹு அன்ஹு. ஆரம்பத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 7 நபர்களில் ஒருவர் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. பத்ர் போரிலே கலந்து கொண்ட சஹாபி, உஹது போரிலே கலந்து கொண்ட சஹாபி, பைஅத்து ரிதுவான் ஒரு மரத்துக்கு கீழே ஒப்பந்தம் நடந்தது, அந்த ஒப்பந்தத்துல கலந்து கொண்ட சஹாபி. அதே போன்று ஹிஜ்ரத் செய்த சஹாபி, பல ஜிஹாதிகளில் கலந்து கொண்ட சஹாபி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை திருக்குறான்ல சில வசனங்களை இவர்களுக்கு சார்பாக ஆதரவாக இருக்கிறார். அல்லாஹ் இறக்கின வசனங்கள்ல ஒண்ணு, வலா தத்ருதில் லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா. நபியே, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டுமே விரும்பி நாடி பிரார்த்தனை செய்பவர்களை நீர் ஒருபோதும் விரட்டாது அப்படின்னு அல்லாஹ் நபியை கண்டிக்கிறார். அந்த அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி துஆ செஞ்சு வந்த நபர்கள் யாரு அப்படின்னா தஃப்சீர்ல இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சாதாரண குடும்ப பின்னணி இல்லாத ஏழை நபித்தோழர். இவங்கதான் அதுல என்ன செய்றாங்க, வர்றாங்க. அவர்களுக்கு சார்பாகத்தான் அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தை இறக்கி இருக்கிறார். ஏன் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குனான்னா, அதாவது இறை நிராகரிப்பாளர்கள், இந்த அடிமைகள், ஏழைகள், சாதாரணமானவர்கள், இவர்களை எல்லாம் நபியை உங்ககிட்ட இருந்து விரட்டிருங்க, அவங்களை எல்லாம் பக்கத்துல வச்சுக்க கூடாது. ஏன்னா எங்க குலம் பெரிய குலம், நாங்க ரொம்ப ஊர் தலைவர்கள், ரொம்ப மதிக்கத்தக்கவர்கள், செல்வந்தர்கள், இவங்க கூடலாம் எங்களை சமமாக்க கூடாது. இவங்களை எல்லாம் நீங்க விரட்டி அடிச்சுட்டு எங்களுக்கு நீங்க தனியா உட்கார்ந்து சொல்லணும் அப்படின்னு கேட்டப்போ
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் அதுல ஈர்ப்பு இருந்துச்சு. காரணம் என்னன்னா, இவர்கள் மேல உள்ள வெறுப்புனால இல்ல, எப்படியாவது ஒரு பகுதியில ஒரு செய்தியில அவங்களுக்கு செய்தியை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நபி அவர்கள் அந்த கோரிக்கையை இணங்கி இருக்காங்க. அப்பதான் அல்லாஹ் இந்த வசனத்தை வேண்டாம், ஒருபோதும் அப்படி நபியை நீங்க செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும் நாடி இருக்கிறவங்க இவங்களை நீங்க விரட்டாதீங்க நபியே என்று அல்லாஹ் நபியை கண்டிக்கின்றான். அப்படின்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய அந்த செய்தி என்னது? அல்லாஹ்வின் பொருத்தத்தை மட்டுமே தேடி நினைத்து அவர்கள் காலையில் மாலையில் துவா செஞ்சு வர்றவங்க சொல்றானே அல்லாஹ், அது எவ்வளவு முக்கியமான விஷயம். அந்த பண்புக்கு சொந்தக்காரர் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய குடும்பமே என்ன செய்யப்பட்டது? கடுமையாக வேதனை செய்யப்பட்டது, சித்திரவதை செய்யப்பட்டது. அவர்களுடைய குடும்பம் சித்திரவதை செய்யப்படுகின்ற சமயத்தில் நபி அவர்கள் கடந்து செல்லும் போது சப்ரன் யா ஆலு யாசிர், யாசிருடைய குடும்பமே பொறுமையாக இருங்க, இன்னம உழைதக்கும் ஜன்னா, நிச்சயமாக உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் சுவனமாகும் என்ற ஆறுதல் வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. உசுரோடு இருக்கும்போது சொர்க்கத்தை கொண்டு சுவனத்தை கொண்டு சுவைச்செய்தி சொல்லப்பட்ட மக்களில் ஒருவராகவும் அவர் இருக்கிறார். இப்படி நிறைய வசனங்கள் அவர்களுக்கு எழுதப்பட்டது. அதே மாதிரி இன்னொரு வசனம், ஒரு முறை அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காஃபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் கடுமையாக துன்புறுத்தி கொண்டிருக்கிறாங்க. ரெண்டு விஷயத்தை செய்ய சொல்லி, ஒண்ணு என்னன்னா, எங்களுடைய கடவுள்களை தெய்வங்களை நீ புகழ்ந்து சிறப்பித்து பேசும். ரெண்டாவது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் திட்ட வேண்டும் அப்படின்னு ரெண்டு கோரிக்கை வச்சு ரொம்ப சித்திரவதை பண்றாங்க. தாங்க முடியாத சித்திரவதை. அல்லாஹ் சொல்றான் என்ன இல்லையா? திருக்குறான்ல அவர்கள் வேதனையினால் உலுக்கி எடுக்கப்பட்டார்கள், வேதனையின் உச்சகட்டத்திற்கு சென்றார்கள் அப்படின்னு அந்த மாதிரி கொடுமைகள் இழைக்கப்பட்டுச்சு. அப்ப அந்த மாதிரி தாங்க முடியாத கொடுமைகளை அவர்கள் சந்திக்கிற சமயத்தில் இந்த ரெண்டு மாதிரி சொல்லிடுறாங்க. யாரு? அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கடவுள்களை புகழ்ந்து சொல்லிடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சில வார்த்தைகளை சொல்லி திட்டி விடுகிறார். அதற்கு பிறகு அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரொம்ப கவலை தாங்க முடியும். நபி அவர்களிடத்திலே ஓடி வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, அம்மார் அழிந்து விட்டான், அம்மார் அழிந்து விட்டான், அம்மார் அழிந்து விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. நபி அவர்கள் கேட்டாங்க, என்ன இந்த மாதிரி இறை நிராகரிப்பாளர்கள் என்ன கடுமையா துன்புறுத்துறாங்க, உங்களை திட்டும்படி சொன்னாங்க, திட்டி விட்டேன். அவர்களது கடவுளை புகழ்ந்து பேசும்படி சொன்னார்கள், பேசிவிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது நபி அவர்கள் கேட்டாங்க, அம்மாரே, அப்படி நீ சொல்லும் போது உனது உள்ளம் எப்படி இருந்தது? உனது உள்ளம் எப்படி இருந்தது? அப்போ அம்மா ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்களை பற்றி எனது உள்ளத்தில் நான் எந்த வெறுப்பும் கொள்ளாமல் உங்கள் மீது மிகுந்த மரியாதை இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அல்லாஹ் இதுக்கு ஆதரவா தான் திருமறை திருக்குறானை இறக்கி வைக்கின்றான். யார் இந்த மாதிரி துன்புறுத்தப்படும் பொழுது அவர்களுடைய உள்ளத்திலே ஈமானை தெளிவாக மறைத்து வைத்துக் கொண்டு வெளிப்படையாக இறை நிராகரிப்புடைய சொற்களை சொல்கிறார்களோ அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை, அல்லாஹ் அவர்களை மன்னிப்பவனாக இருக்கிறார் என்று அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செயலை அங்கீகரித்து ஆதரித்து அல்லாஹ் திருமறை திருக்குரானை இறக்கி இருக்கிறான் என்றால் இப்படிப்பட்ட வசனங்களுக்கெல்லாம் சொந்தக்காரராக அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றனர். இவர்களை பற்றி நபி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த மரண செய்தி தான் பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, குன்னா நஹ்மினு லபினத்தன் லபினத்தன் வ அம்மார் லபினத்தைன் லபினத்தைன். மஸ்ஜித் நபவி கட்டுகிற சமயத்துல நாங்கெல்லாம் தோளில ஒரு செங்கலா எடுத்து வந்தோம். ஏன்னா செங்கல் ரொம்ப பெருசு, பெரிய பெரிய செங்கலா கட்டுவாங்க, மண்ணில் கட்டக்கூடிய செங்கல் தானே. ஆனா அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு செங்கலா தூக்கிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு நல்ல வீரராகவும் பலசாலியாகவும் இருந்திருக்காங்க. அப்போது
அவர்களுடைய தோல் புஜத்தில் படிந்திருந்த அந்த மண்ணை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தட்டிவிட்டு சொன்னார்கள், வைஹா அம்மா, அம்மாருக்கு ஏற்பட்ட நாசம், அம்மாருக்கு ஏற்பட்ட நாசம். தக்துலுல் ஃபிஅத்துல் பாகியா, ஒரு கலகக்கார கும்பல் அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கொன்று என்று குறிப்பிட்டார். யதுஊஹும் இலல் ஜன்னதி வ யதுஊனஹும் இலன் நாரி, அவர்களை அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்தை நோக்கி அழைத்துக் கொண்டிருப்பார், ஆனால் அவர்களோ அம்மாரை நரகத்தை நோக்கி அழைப்பார்கள் என்றும் நபி அவர்கள் சேர்த்து என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. இந்த நிகழ்வு, இந்த முன்னறிவிப்பு சிஃபின் சண்டையின் போது, சிஃபின் யுத்தத்தின் போது என்ன செய்கிறது, நடக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தரப்பு சார்பாக அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க, இருக்கின்றார்கள். இன்னொரு தரப்பு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி இரு அணிகளுக்கு மத்தியில் சண்டை நடக்கும் போது இந்த கலகக்காரர்கள் அல் ஃபிஅத்துல் பாகியா என்று சொல்லப்படுகிற ஹவாரிஜிகள் உள்ள புகுந்து என்ன செய்றாங்க, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்லுகிறார்கள். இரண்டு அணிக்கு இடையில சண்டை நடக்கும் போது அதை கெட்டவங்க, சதிகாரர்கள், பாவிகள் என்ன செய்வாங்க, பயன்படுத்தி உள்ள புகுந்து சில கலாட்டா பண்ணி விடுறது இல்லையா, அந்த மாதிரி இந்த ஹவாரிஜிகள் என்ன செய்றாங்க, உள்ள புகுந்து அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்று விடுகிறார்கள். இதன் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த முன்னறிவிப்பு சரியாக கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு இந்த முன்னறிவிப்பு நிறைவேறுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நபி அவர்கள் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி என்ன செஞ்சிச்சு, நடந்துச்சு. அடுத்து மரண செய்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணத்தையும் முன்னறிவிப்பு செய்யறாங்க, தன்னுடைய மரணத்தையே முன்னறிவிப்பு செய்யறாங்க. முஸ்னத் அஹமதுல பதிவு செய்யப்பட்ட செய்தி, யமன் வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு அந்த யமனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆளுநராக நியமித்தார்கள். ஆளுநராக நியமித்து அவங்களுக்கு சில அறிவுரைகளை சொன்னார்கள். அந்த காட்சியை பற்றி அவர்களை விவரிக்கும் போது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஒட்டகத்துல ரசூலுல்லாஹ் என்ன அமர வச்சாங்க, அந்த ஒட்டகத்தின் மூக்கணாங்கயிற்றை பிடித்துக் கொண்டு சிறிது தூரம் நடந்தார்கள். என் கூட பேசிக்கிட்டே ரசூலுல்லாஹ் நடந்தாங்க. அவங்க மேல ஏறி உட்கார்ந்துருக்காங்க, ரசூலுல்லாஹ் கீழே நடந்து போறாங்க. அப்படி போகும்போது சில அறிவுரைகளை எனக்கு வழங்கினார்கள். முஆதே, நீ யமனுக்கு போற, வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட போற, நீ இப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு சில அறிவுரைகளை சொல்லிவிட்டு இறுதியாக நபி அவர்கள் அவங்கள்ட்ட ஒரு முன்னறிவிப்பு செய்யறாங்க. முஆதே, அடுத்த வருஷம் நீ என்ன பார்க்க முடியாது, அடுத்த வருஷம் நீ என்ன பார்க்க முடியாது, வேண்டுமானால் எனது கபரை நீ பார்க்கலாம், எனது மஸ்ஜிதை, பள்ளிவாசலை நீ பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் மௌத்தா போயிடுவேன், இறந்து போயிடுவேன் அப்படிங்கிற செய்திய முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அவர் சொன்ன மாதிரியே அடுத்த வருஷம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10 அறிவிக்கிறாங்க, ஹிஜ்ரி 11 நபி அவர்கள் இறந்து போறாங்க. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மரண செய்தியை கேட்டு கடுமையா அழுகுறாங்க. அதே இடத்துல என்ன செய்றாங்க, கடுமையா அழுகுறாங்க. பிறகு நபி அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேற்றுகிறார்கள். முஆதே, அழுவாதீங்க, அழுவாதீங்க, அழுவது ஷைத்தானுடைய செயல் அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் அவரை தேற்றி அனுப்பி வைத்து விட்டார்கள். அதுக்கப்புறம் நபி அவர்கள் சொன்னது மாதிரி மரணித்து விடுகிறார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய அந்த அடக்கத்துக்கு கூட வர முடியல. இறுதியாக என்ன செஞ்சாங்க, நபியுடைய கபரைத்தான் சந்திச்சாங்க, நபியுடைய பள்ளிவாசலை தான் சந்தித்தாங்க. இதன் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த முன்னறிவிப்பு நிறைவேறியது என்பதை பார்ப்போம். தன்னுடைய மரணத்தையும் என்ன செஞ்சிருக்காங்க, முன்னறிவிப்பாக கொடுத்திருக்கிறார்கள். இப்படி நிறைய மக்களுடைய மரணத்தை பற்றி நபி அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். அதுல எதுவும் அச்சி பிசகாமல் அப்படியே என்ன செஞ்சிருக்கு, நடந்து முடிந்திருக்கிறது என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இந்த செய்திகளை எல்லாம் கேட்கும் போதும் படிக்கும் போதும் நம்முடைய உள்ளத்திலே ஈமான் என்ன செய்யணும், அதிகமாக
வளர வேண்டும். இஸ்லாம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் அனைத்தும் உண்மை. சொர்க்கம் உண்மை, நரகம் உண்மை, மறுமை உண்மை, மன்னரை உண்மை. நாளை மறுமை நாளில் சொர்க்கவாசிகள் அனுபவிக்க போகக்கூடிய அந்த இன்பங்களும் உண்மை, நரகவாசிகள் அனுபவிக்க போகக்கூடிய அந்த தண்டனைகளும் உண்மை என்ற அந்த உறுதியான நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட உறுதியை பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் வழங்குவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.